தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கிரக நிலைகள் பார்த்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது இல்லையா, மூல நட்சத்திரத்துக்கு வந்து விடுறது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே மூல நட்சத்திரத்துக்கு வந்தது, அப்புறம் தனுசு ராசிக்கு அப்போ சந்திராஷ்டமம் தான் வரும் சாயந்தரத்துக்கு அப்புறம். அப்போது அதுக்கு தகுந்தாப்பில் ரியாக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறையா விஷயங்களில் கவனமாக சேஃப் பிளேன்னு சொல்லுவாங்க, அதாவது சேஃப் ப்ளே பண்ணுறது. நீங்கள் இந்த கராத்தே குன்ஃபூலாம் போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கிங் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. எடுத்தோன்னே அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, சண்டை போடுறதுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதை கற்றுக்கிட்டு போய் 100 பேர்த்த அடி அப்படியெல்லாம் கிடையாது. பிளாக் பண்ணு, ஒன்றை நீ தற்காத்து கொண்டு வாங்க, தற்காப்பே முதல்ல வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணலாம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு தற்காத்துக்கணும். என்ன நம்ம ஃபஸ்ட்டு இதை எதில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா பேசுகிறது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யதார்த்தமாக பேசிடக்கூடாது, யதார்த்தமாக ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டக்கூடாது. கோவத்தெல்லாம் தூண்டுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. இன்னும் 2-3 நாள் அப்படி தான் இருக்கும். அதனால் அப்படியே கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது.